ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் ஒரு ரகசியம் பேச வேண்டும் என் செல்லமே. தனியாக கேள், யாரிடமும் சொல்லாதே. இதோ உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடக்கப் போகிறது. நீ எதற்காக பயப்படுகிறாய்? உனது எல்லா கவலைகளிலிருந்தும் உன்னை உன் சாயப்பா விடுவிக்கப் போகிறேன். எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கும்போது நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ சாயப்பாவின் பிடியிலே தான் இருக்கிறாய். ஆம், நானே உனது தந்தை, உனது பாதுகாப்பனும் நான் தானே. பின் எப்படி உனக்கு துன்பம் நேர உன் சாயப்பா நான் விட்டு விடுவேன், அனுமதிப்பேன்? வெறும் பேச்சுக்காகவோ நான் இருக்கிறேன் என்று மட்டும் நினைத்து விடாதே. உனது எல்லா கவலைகளில் இருந்தும் எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் நீ பொறுத்திருந்து பார். நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடையப் போகிறாய். யார் யார் உன்னை வெறுத்தார்களோ, உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, உன்னுடைய நம்பிக்கையை யாரெல்லாம் கெடுத்தார்களோ அவர்களை உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ கவலைப்படாமல் இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கு கோபமே வேண்டாம் என் செல்லமே. தினம் தினம் நீ வழிபடும் என்னையே எத்தனையோ பேர் பிச்சைக்காரன், வழிபோக்கன் என்று பலவிதமாக என்னை அவச்சொல் சொல்லி அழைக்கவில்லையா? அல்லது திட்டத்தான் இல்லையா? அதையெல்லாம் கேட்டுவிட்டு நான் பொறுமையாகத்தான் இருந்தேன் என் செல்லமே. அதேபோல்தான் நீயும் பொறுமையாக இரு. உனக்கு வரும் அனைத்தையும் உன் சாயப்பா நான் ஏற்றுக்கொள்வேன். மேலும் என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்கவே நடக்காது. எவரும் எதையும் நாட முடியாது. அது மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காதே. அனைத்தும் பொடிப்பொடியாக சுக்கு நூறாகி தடைகள் அனைத்தையும் உன்னை விட்டு நீங்க போகிறது. கண்களை ஏன் மூடிக்கொள்கிறாய்? விழித்து பார். உன்னை சுற்றி நடப்பன எல்லாவற்றையும் பார்த்து பார். அப்பொழுதுதான் உனக்கு தைரியம் பிறக்கும். என் நாமத்தை எப்பொழுது நீ உச்சரிக்க தொடங்கினாயோ அந்த தினத்திலிருந்து உன் மனம் தெளிவாகிவிட்டது. இழந்ததை நீ மீண்டும் பெறப்போகிறாய். உன்னை நாடி வரும் நேரம் வந்துவிட்டது. பிரிந்தவர்கள் சேரும் நேரம் வந்துவிட்டது. உனது கைகள் பல பேருக்கு உதவும் நேரமும் வந்துவிட்டது. என் செல்ல பிள்ளைகள், எந்த ஒரு குறையும் ஏற்படாமல் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்வேன். நீ நிம்மதியோடவும் சந்தோஷத்துடனும் வாழத்தான் போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நான் முழு பொறுப்பு. இதோ உனக்கு எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் உனக்கு நான் துணையாக நின்று கொண்டுதான் இருக்கிறேன். என் மேல் நீ கொண்ட முழு நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதுமே காவலாய் காக்கும். ஆகவே இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறுவாய். நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் எப்போதும் என் செல்லமே. உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. ஏன்? கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஏன்? என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய். அப்படித்தானே நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து, கடினமான சூழ்நிலைகளிலும் இருந்து விடுபட துடிக்கிறாய். நான் சொல்வது சரிதானே? மாற்றங்கள் நடக்கப் போகிறது. இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள். நீ விரும்பிய வாழ்க்கையை உன் சாயப்பா உன்னை வாழ வைக்கப் போகிறேன். உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும். ஆம், உன்னை தேடி அனைத்தும் செல்வங்களும் வரப்போகிறது. நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை உன் சாயப்பா நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன். இனி வருத்தப்படாதே, கலங்காதே. ஆம் செல்லமே, எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தும் உன்னை உன் சாயப்பா கைவிட மாட்டேன். இது சத்திய வாக்கு. இதோ உனக்கான ஒரு இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரப்போகிறது. உனக்கான உதவியை ஒருவர் மூலம் நான் அனுப்பியுள்ளேன். அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இதுவரை மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும் காலம் வந்துவிட்டது. உன் உழைப்பிற்கு ஏற்ற பலனும் கிடைக்கப் போகிறது. நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசப் போகிறது. ஆம் செல்லமே, உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வந்துவிட்டது. என் பிள்ளையின் நல்வாழ்வை எனக்கு மகிழ்ச்சியை தரும். நீ நிச்சயம் பல தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய்.
இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம், நிச்சயமாக பல வெற்றிகளை உன் சாயப்பா அடைய வைப்பேன். நீ ஜெயமாகவும் உன் குடும்பத்தோடு நல்ல ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்பாய் சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் என் செல்லமே. நான் ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்ல வந்தேன் என்றவா, அதற்கு முன் உன் சாயப்பா சொல்வதை செவி கொடுத்து கேள். வாழ்க்கையில் கஷ்டம் என்கிற புயல் வருகிறது என்று மட்டும் புலம்பாதே. எல்லா விதமான சூழ்நிலையில் இருந்து வாழ்க்கையை கடந்துதான் ஆக வேண்டும். ஒருபடி கீழே இறங்கினால் இன்னொரு படி உன் வாழ்க்கைக்கு துணையாய் உயரத்தில் உனக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். உன் கர்மாக்களின் பயனாய் நீ கடக்கும் சிரிப்பும் கண்ணீரும் இருக்கிறது. அதில் உன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறும் அனைத்திற்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு. ஒரு தாய் தன் பிள்ளையை கருவில் சுமக்கும் போது தன்னை காட்டிலும் தன் குழந்தையைத்தான் காப்பாள். தன் பிள்ளை வெளி உலகத்திற்கு வந்தவுடன் தன் பிள்ளை தன் கால்களால் எழுந்து நிற்க தாய் நகன்று நிற்பாள். தன் பிள்ளை தன் கால்களில் நிற்க அதைத்தான் உன்னிடத்தில் உன் தாயாகிய நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை இந்த உலகத்தில் படைத்து உன்னை காக்க உன்னை சுற்றி அம்மா, அப்பா, தம்பி, அண்ணன், அக்கா, தங்கை என நிறைய உறவுகளுடன் இந்த மண்ணுலகில் நீ வாழ்ந்திட உன் சாயப்பா வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். நீ எப்போது என்னை சாயப்பான்னு மனதார சொல்லி என்னை அழைத்தாயோ அன்றைக்கே உனக்கு நானே எல்லாமும் ஆகிவிட்டேன். இதை நீ உணர்வு பூர்வமாக உணர்ந்திருப்பாய். ஏனென்றால் உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாயப்பா நான் அறிவேன் என் செல்லமே. அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் பயப்படக்கூடாது. என் பிள்ளை என்னிடம் அடம் பிடிக்கும், கோபப்படும், சண்டையிடும். அதேபோல்தான் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தும் என் செல்ல பிள்ளை. தன் தாயிடம் மட்டுமே இப்படி நடந்து கொள்ள முடியும். உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலைப்படாதே. நடந்தவை எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உனது லட்சியத்தை நோக்கி முன்னேறி சொல்லி என் செல்லமே. நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் அடிக்கடி நான் கூறுவது, முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய், யாசகம் செய். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே. இன்பமும் துன்பமும் இந்த உலகத்தில் நிலையற்றதுதான். இன்று நடப்பதை நாளை மாறிவிடும். மனம் கலங்காதிரு. உனக்கு நன்மையை மட்டுமே உன் சாயப்பா செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். ஆம், அதை முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள். நீ முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் முதலில் இருக்க வேண்டும். பிறகு பார், எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.